ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரக்டா உங்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமாக. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. மேலும் 11 குடையவன் ராசி 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. கேது சந்திரன் சேர்க்கையானது 2ஆம் இடத்துல இருக்கிறது. 2 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. தன லாபாதிபதி பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் காரணமாகவும் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு மழை போல வந்த எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இப்பொழுது அது பனி போல விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே. எனவே கஷ்டங்கள் தீரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் அதிகமான நல்ல ஒரு மன மகிழ்ச்சிகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க, நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக அது கிடைக்கும். புதிய புதிய நபர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அறிமுகமாகி உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. உங்க முகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். உங்க முகத்துல ஒரு தேஜஸ், ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. எனவே அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அது பாசிட்டிவான நல்ல எனர்ஜியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். உங்க தன்னம்பிக்கை மூலமாக பணம் தொடர்பான பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனா இப்பொழுது அது நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே சிறப்பான ஒரு நாளாக இப்பொழுது இருக்கு. பணம் பெரிய அளவில் உங்க கைக்கு பொருளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும். நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்றது நல்லது நண்பர்களே. குடும்பத்தில் நீங்க பழகுறது கண்டிப்பாக உங்க குடும்ப சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டு உங்க குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க மன அமைதி இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களில், தான தர்மங்களில் நீங்கள் ஈடுபடலாம் நண்பர்களே. அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இப்பொழுது கடன் சுமை குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க கடன் குறைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதற்காக இன்னைக்கு நீங்க நிறைய முயற்சிகளை செய்யலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. கடன் தொல்லைகள் கண்டிப்பாக உங்களால் குறைத்துக் கொள்ள முடியும். சிக்கனமா நீங்க கடைபிடித்ததன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை நீங்க பெற முடியும் நண்பர்களே. எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்க. எந்த செலவுகள் அவசியம், எது தேவையில்லாத செலவுங்கிறத வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகளை நீங்க இந்த தினம் கண்டிப்பாக விட்டு சிக்கனத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்களால் இன்னும் சிறப்பாக பணத்தை மிச்சம் பண்ணி நிறைய நிம்மதியை உங்களால் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்களை நீங்க கடன் தொல்லை அகற்றுவதற்காக நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய புதிய சூழ்நிலைகள் கூட நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களது நெருக்கமானவர்கள் யாராவது சிறப்பான செயல்பாடுகள் செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாராட்ட கத்துக்கணுங்க. மற்றவங்க செயல்பாடுகளில் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக தரக்கூடிய செயல்பாடுகளில் நீங்க அதுக்கு உண்டான கிரெடிட் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. ஸோ உங்களை யாரெல்லாம் மிகச்சிறப்பாக ஆச்சரியப்படுத்துறாங்களோ, அவங்க திறமைகளை வெளிப்படுத்தி ஆச்சரியப்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட நீங்க அடமெண்டா இல்லாம உங்க மனசுல இருக்கக்கூடிய ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க கொஞ்சம் பாராட்டணும் நண்பர்களே. ஸோ மற்றவர்கள் வெற்றி பெறாங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றியை நீங்க பாராட்டி மகிழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளுங்கள். அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இந்த தினம். பாராட்டுவதில் தாராளமாக இருக்கும் நண்பர்களே. அதில் கொஞ்சம் சின்சியராகவும் இருக்க வேண்டியது அவசியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களை
எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்ற உண்மை இந்த தினம் உங்களுக்கு வந்து புரியும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் இந்த தினம் இருக்கும். இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு அன்பு பெருகும், நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் ப்ரமோஷன்ஸ் அல்லது ஏதாவது இன்கிரிமெண்ட் குறித்த சலுகைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே. ஓய்வு நேரத்தில் சில புதிய வேலைகளை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் சில இடைஞ்சல் காரணமாக அல்லது சில வேலைகளில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிறதுனால அந்த வேலைகளில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஓய்வு நேரத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணபடி நடக்காமல் போனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கிறது. பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அத்தியாவசியமான சில வேலைகள் மட்டும் தவற விடக்கூடாதுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எது இந்த வேலைகள் முக்கியமோ அதில் வந்து நீங்கள் தவறு விடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றபடி நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. முதல்ல வந்து அத்தியாவசியமான வேலைகளை எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு முதல்ல முடிக்க வேண்டிய வேலைகளை முதல்ல முடிச்சிருங்க. அத்தியாவசியமான வேலையெல்லாம் முதல்ல முடிச்சிருங்க. ஸோ பிறகு பார்த்துக்கலாங்கிற மாதிரி வேலையெல்லாம் கூட நீங்கள் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கும் உங்களது மனக்கவர்ந்த வாழ்க்கை துணைக்கும் இடையே இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்குள்ளார வந்து கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. வெளியாட்கள் அதில் வந்து கண்டிப்பாக முக்கிய பங்கு வகிப்பாங்க. எனவே உங்களுக்கும் உங்கள் மனக்கவர்ந்த உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா மூன்றாம் நபர் பேச்சை கேட்டு நீங்க செயல்படக்கூடாது. உங்க வாழ்க்கை துணையும் அதே போல இருக்கிறது தான் ரொம்ப அவசியம். வெளியாட்கள் யாருமே வந்து உங்களை இல்லற வாழ்க்கையில சில கெடுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க. அதில் கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பணம் வரவுகள் பெருகும். கடன் தொலைகளை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியும். பொது காரியங்களில் ஈடுபடுவது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய உங்க வாழ்க்கை துணை ஏதாவது சாதனை பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பாக பாராட்டணும். மற்றவர்கள் வெற்றிகளை நீங்கள் தாராளமாக பாராட்டி நல்ல ஒரு ஊக்குவிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாள். அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்கள் வீட்டிலும் அலுவலக பணிகளிலும் கிடைக்கக்கூடிய வியாபாரத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை உங்கள் வியாபாரத்தில் இருக்குங்க. நல்ல தனலாபம் மிகுந்த நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏற்படும் நண்பர்களே. முகத்தில் குழப்பங்கள் இல்லாத ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்குங்க. முதல்ல ஒரு தேஜஸ் தெரியக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். தெளிவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நண்பர்கள் மூலமாக அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. பணம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இதுவரைக்கும் இருந்திருந்தா அதெல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும். எனவே பணப்பிரச்சனைகள் நீங்கும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா நீங்க செயல்படுறது இன்னும் அதிகமான வெற்றிகளை குடும்ப வாழ்க்கையில் நல்ல இனிமையை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கையை கண்டிப்பாக அதிகரிக்கீங்க. இதுவரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தொய்வான நிலையில் இருந்திருந்தால் அதெல்லாம் மாறும். உங்களுக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கையில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றகரமாக அமையும். புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகி உங்களுக்கு நட்புறவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. நண்பர் வழியிலும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். சுகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.